வணக்கம். இனியும் என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பீரியட்ஸான முதல் 10 நாள் 15 நாள் இருக்கு இல்லைங்களா, ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக 6லிருந்து 15 நாட்கள் கருமுட்டை வளர்ச்சிக்காக உங்களுடைய உணவு முறை, ஃபாலிகுலர் க்ரோத்துக்காக உங்களுடைய உணவு முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சிதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படிங்கிறது குறிப்பாக பீரியட்ஸ் ஆன முதல் 5 நாள் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்லேயே போயிடும். 6வது நாள்ல இருந்து 15வது நாள் வரைக்கும் தான் நம்மளுடைய கருப்பை உள் சுவர் தடிமன் இருக்கு இல்லைங்களா, எண்டோமெட்ரியல் திக்கனிங், அது நல்லா உருவாகும். அதே மாதிரி கருமுட்டை ஓவியுலேஷனுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக அதனுடைய அளவுக்கு வளர்ந்துருக்குமோ அந்த அளவு வளர்றதுக்குமே நீங்கள் அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறை முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அப்போது ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருமுட்டை வளர்ச்சி பருவத்தில் உங்களுடைய உணவு முறை எப்படி இருக்க வேண்டும்? ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொண்டைக்கடலை. இதில் விட்டமின் B9 ஃபோலிக் அமிலம் அதிகமாக இருக்குது. அது கூடவே சேர்த்து நிறைய புரதமும் இருக்குது. இப்போ ஹார்மோன்கள் அப்படின்னாலே அமினோ ஆசிட், புரதம் தான் முக்கியமான அடிப்படையான மூலக்கூறு. அப்போ ஹார்மோன் உற்பத்தி நல்லா இருந்தால் கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இருக்கும். கூடவே இந்த கொண்டை கடலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜிங்க் சத்தும் காப்பர் சத்தும் இருக்குது. அப்போ இந்த செம்பு சத்து எல்லாமே கருமுட்டையுடைய வளர்ச்சியை சீர் செஞ்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய கருப்பையுடைய உள்சுவர் தடிமனை அதிகரித்து கருப்பையுடைய ஆரோக்கியத்தை பேணி காக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு 2 கைப்பிடி கொண்டை கடலையோடைய சுண்டல் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இதில் ஆல்ஃபா லினோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைந்ததாக இருக்கு. இது கருப்பையில் ஏற்படக்கூடிய தேவையற்ற வீக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியதாக இருக்கு. கூடவே வைட்டமின் D சிந்தசிஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்கு. இதில் நிறைய தாவரவியல் சார்ந்த ஈஸ்ட்ரோஜன், ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற காம்பனண்ட் அதிகமாக இருக்கிறதுனால கருப்பையுடைய உள்சுவர் தடிமனையும் அதிகப்படுத்தும், எண்டோமெட்ரியல் திக்கனிங்கும் அதிகப்படுத்தும். அடுத்ததாக நடக்கக்கூடிய ஓவிலேஷன் ப்ராசஸ் சீராக நடக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். கூடவே இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால ரொம்ப ஹார்மோன் அதிகரிக்கிறது, ரொம்ப குறையிறது, அந்த ப்ராசஸையும் தடுத்து ஹார்மோன் நிலையை சீர்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஆளி விதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்க்கு இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் டெய்லியுமே ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீடை பொடிச்சு நம்ம ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நான் மேலே சொன்ன எல்லா நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மீன் வகை. இப்போ மீனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் DHA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிகமாக இருக்குது. கூடவே ஒமேகா 6 கொழுப்பு அமிலமும் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா வீக்கத்தை குறைச்சி விட்டமின் D சிந்தசிஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. கூடவே ஹார்மோன் சுழற்சியை சீர்படுத்தக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்குது. ப்ராப்பராக கருமுட்டை வெடிக்கக்கூடிய நிகழ்வு, ஓவியுலேஷன் கரெக்டாக நடக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்போ இந்த 6லிருந்து 15 நாட்கள் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறை கருமுட்டை வளர்ச்சி, கருப்பை ஆரோக்கியம், கருப்பை உள்சுவர் தடிமன், இது 3ஐயும் நடத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் மீன். ஸோ சிறு மீன் வகைகள், ஃபிஷ் நீங்கள் ரெகுலராக அந்த 6 to 15 days அட்லீஸ்ட் ஒரு துண்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா, நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருக்கும் பட்சத்தில் அதை எடுத்துகிட்டு வரும்பொழுது மேலே சொன்ன எல்லா நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாட்டு கோழியினுடைய முட்டை. இதில் கொலைன் அப்படிங்கிற அமினோ அமிலம் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் குட் ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக உற்பத்தி ஆகிறதுக்கும், ப்ராப்பராக ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு உங்கள் ரத்தத்தில் அதிகமாகிறதுக்கும், அந்த கருமுட்டையோடைய வளர்ச்சி முழுமை பெறுறதுக்கும், இப்போ ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய ஜீன், அதில் இருக்கக்கூடிய குரோமோசோம், அதில் இருக்கக்கூடிய DNA இது ப்ராப்பராக உற்பத்தி ஆகிருக்கணும். அப்போ தான் அந்த கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இருக்கும். இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கோலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதியியல் பொருளுக்கு இருக்கு. இது நமக்கு நாட்டு கோழியினுடைய முட்டையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அடுத்து லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வற்றல் வகைகள். மணத்தக்காளி வற்றலாக இருக்கலாம், சுண்டல் வற்றலாக இருக்கலாம், கொத்துவரங்காயோடைய வற்றலாக இருக்கலாம். இது எல்லா வற்றல் வகைகளுமே என்ன பண்ணுதுன்னா நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ குட் மைக்ரோபியோம் நம்ம குடல்ல உற்பத்தியானா மட்டும்தான் தேவையற்ற ஹார்மோன்கள் வெளியேற்றப்படும். அப்போ கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இருக்கணும். அதனுடைய வளர்ச்சி தேவையில்லாம அதிகமா வளர்ந்து பிசிஓடி மாதிரியா கருமுட்டையே வளராம போறதோ, அல்லது கருமுட்டை வளராமலே அளவா 1-2 மட்டுமே இருந்து அது சரியான அளவுக்கு வளராம போறது, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளும் சரி செய்யணும் அப்படின்னு சொன்னா தேவையற்ற ஹார்மோன்கள் வெளியேற்றப்படணும். ஸோ இதை வந்து டீடாக்ஸ்னு சொல்கிறோம், ஹார்மோன் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது நடக்கிறதுக்கு வந்து வற்றல் வகைகளை நம்ம உணவில் ரெகுலராக சேர்த்துக்கணும். நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாம் மத்தியானம் சாப்பிட்டு முடித்த உடனே ஏதாவது ஒரு 2 வத்தலை வச்சு தான் மோர் சாதத்தை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க சாப்பிட்டது ஒரு பக்கம் அவங்களுக்கு ருசிக்காக இருந்தாலும் அதில் நிறைய அறிவியல் உண்மைகளும் இருக்குது. அப்போது அதில் இருக்கக்கூடிய ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் உங்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி குடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளையும் வெளியேற்றி அதே சமயம் உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற ஹார்மோன் கழிவுகளையும் வெளியேற்றக்கூடியதாக இருக்குது. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 5 உணவுப் பொருட்களை நீங்கள் கருமுட்டை வளர்ச்சி வரக்கூடிய உங்களுடைய மாதாந்திர ருது சுழற்சியல், அதாவது 6வது நாள்லேருந்து 15வது நாள் வரைக்கும் இந்த உணவு முறையை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கருமுட்டையோடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருந்து அடுத்து 13லேருந்து 18 நாளில் நடக்க வேண்டிய அந்த கருமுட்டை வெடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவியுலேஷன் ப்ராசஸ் ஆரோக்கியமாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.